கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறை சார்பில் 10 முக்கிய சந்திப்புகளில் AI தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியும் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் கனிம வளங்கள் கேரள மாநிலத்திற்கு கொண்டு செல்ல தமிழக அரசானது தடை விதித்த நிலையில் தடையை மீறி கொண்டு செல்பவர் மீது குண்டர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தொடர்ந்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்தார். விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்குவதற்காக மாவட்ட காவல்துறை பல்வேறு முயற்சி எடுத்து வருகின்றனர். குறிப்பாக விபத்தை ஏற்படுத்தும் அதிக வெளிச்சம் மூட்டும் விளக்குகள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் இருந்து வண்ண விளக்குகள் போன்றவைகளை போலீசார் தொடர்ந்து பறிமுதல் செய்து வருகின்றனர். மேலும் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் வாகனங்கள் இயக்கினால் அவரது பெற்றோர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும். கனரக வாகனங்கள் செல்வதற்கு நீர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற பல்வேறு நடவடிக்கையை மாவட்ட காவல்துறை எடுத்து வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக AI தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி போக்குவரத்து விதிமீறல்கள் கண்டறியும் கேமரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10 முக்கிய சந்திப்புகளில் பொருத்தப்பட்டுள்ளது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக காவல் AI எனப்படும் ஆட்டோமேட்டிக் டிராபிக் வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் என்ற AI கேமரா 10 இடங்களில் நிறுவப்பட்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கம் நம்ம விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டம் என்ற இலக்கினை நோக்கி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். அதில் ஒரு முக்கிய நோக்கமாக இன்று காவல் AI என்ற AI கேமரா நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் போடாதவங்க யாரெல்லாம் டிராபிக் வயலேஷன் பண்றாங்களோ அவங்கள எளிதா நம்ம அடையாளம் காணப்பட்டு அவங்க மேல இந்த வயலேஷன்ஸ் நம்ம ஃபைல் பண்ண முடியும். 2 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நம்ம போத்தீஸ் ஜங்ஷன்ல இந்த போல இந்த AI கேமரா வச்சோம். அது வச்ச பிறகு இது வரைக்கும் தோராயமா 4800 கேசஸ் நம்ம ஃபைல் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம பொதுமக்களிடையே ஹெல்மெட் போடுற பழக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எங்களோட நோக்கம் காவல்துறையோட நோக்கம் ஃபைன் போடணும் இல்ல இம்போஸ் பண்ணணும் அதெல்லாம் எங்களோட நோக்கம் கிடையாது. எங்களோட நோக்கம் பொதுமக்கள் அனைவருமே ஹெல்மெட் போடணும். கண்டிப்பா ஹெல்மெட்ன்றது ஒரு உயிர் காக்கும் கருவி. ஏன் பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல வருடந்தோறும் ஒரு 300க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள்ல பலியாகிறாங்க. பட் அதுல பாத்தீங்கன்னா 70% பேர் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் போடாம தான் உயிரிழப்பு ஏற்படுது. சோ அந்த ஹெல்மெட் போடுறத நம்ம ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸா கொண்டுட்டு வரணும். எல்லா பொதுமக்களும் கட்டாயமா ஹெல்மெட் போடணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த AI கேமரா உதவியுடன் இந்த ஃபைன் சிஸ்டம், இந்த வயலேஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சோ முக்கியமா 5 சப் டிவிஷன்லயும் முக்கியமான ஜங்ஷன்ல 10 கேமரா இப்ப நிறுவி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கட்டம் சொன்னது. 2வது கட்டம், 3வது கட்டத்துல அதுக்கு அடுத்து எந்தெந்த ஏரியாஸ்ல அதிகமா இது போல வயலேஷன்ஸ் இருக்கோ அது போல ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலயும் 2வது கட்டமா கண்டிப்பா நம்ம இந்த AI கேமராஸ் நிறுவப்படும். கனிம வளங்களை தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு போது அரசு தடை தற்சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து போகாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது, பயங்கரமா இருக்குது. பட் இது மாதிரி அத்துமீறி கொண்டு போனா எந்த மாதிரிப்பட்ட நடவடிக்கை ஏற்படும்? இல்ல, கனிம வளத்தை பொறுத்தவரை காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு வரும். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுபோல அந்த தடையை மீறி யாருன்னா கனிமவளம் கேரளா கடத்தினால் அவர்கள் மீது நிச்சயமாக குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம MMDR ஆக்ட்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணி அந்த லாரி பறிமுதல் செய்து நிச்சயமா அரசுடைமையாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல, கனிமேலும் அந்த போராட்டம் சட்டத்தில் அந்த அனுமதி இல்ல, நேத்துல நம்ம லாரிஸ் பொதுவாகவே கடந்த 4 மாதமா கேரளாக்கு இந்த லாரிஸ் போறது கிடையாது. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்டர்ல டிஸ்ட்ரிக்ட் பார்டர்ல 4 செக் போஸ்ட் இருக்கு, ஸ்டேட்ல 25 செக் போஸ்ட் இருக்கு. அந்த 25 செக் போஸ்ட்லயும் நம்ம 24/7 போலீஸ் போட்டு தீவிரமா கண்காணிச்சுட்டு வரோம். அதனால எந்த விதமான வயலேஷன்ஸ் நடக்கிறதுக்கு இல்ல. அப்படி தடையை மீறி ஒரு லாரி போச்சுன்னா கண்டிப்பா அது பறிமுதல் செய்து நிச்சயமா அதுல கடத்துவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த வீடியோ பிடிச்சி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.